ஒரு விஷயம் புதுசா இருக்கும்போது தான் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்த பத்தி யோசிக்காம நம்ம தாண்டிட்டா, அந்த புது விஷயம் நம்ம ரொட்டீனா மாறிடும். இது ஏன் இப்போ சொல்றேன்றது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டே 2 ஆஃப் கிளீன் பல்கிங். ஸோ நம்ம மார்னிங் ரொட்டீன்ல இந்த 20 மினிட்ஸ் HIIT ட்ரைனிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போடா இந்த 20 நிமிஷம் முடியும்னு நினைக்கிற அளவுக்கு நாக்கு தள்ளிருச்சு, சுத்தமா முடியல. பட் ஸ்டில் நம்ம ஒரு நாளைக்கு 3000 கேலரிஸ் எடுக்கிறனால ஒர்க் அவுட் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி குரங்கு வேலை பார்த்தா தான் உடம்புல ஃபேட் தங்க வராமல் வச்சுக்க முடியும். ஸோ ட்ரைனிங் முடியவும் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிட்டேன். சொல்ல போனா நேத்தோட நீங்க சூப்பரா வந்துருந்துச்சு, டேஸ்டும் அருமையா இருந்துச்சு. பாருங்க, இது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் டே கஷ்டமா இருந்துச்சு, செகண்ட் டே ஈஸியா வந்துருந்துச்சு. ஸோ முடியவும் என்னோட கிளைண்ட் ஒர்க் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு அடுத்த என்னோட பர்சனல் ஒர்க் இருந்தது, அதை பார்க்கறதுக்கே ஆல்மோஸ்ட் மதியம் ஆயிடுச்சு. முடியும் லஞ்சுக்கு வந்து 200 கிராம் ரைஸ், 200 கிராம் சிக்கன், 100 கிராம் கர்ட் எடுத்துட்டு லஞ்சை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வேலையை முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல முடிச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம பையன் டைமிங்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்கான். ஜிம்முக்கு வந்து டப்பு டப்புன்னு வார்ம் அப் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கான ஒர்க் அவுட்டை கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபோராம் ஒரு இன்ஜுரி வந்துச்சு, அதனால எந்த ஒர்க் அவுட்லையும் ஹெவியாக லோட் பண்ண முடியல. சீக்கிரம் அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். நம்ம பையன் டைமிங் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் பத்தாம ஒர்க் அவுட்லேயும் சும்மா கன்னு மாதிரி இருக்கான். பார்ப்போம் 120 டேஸ் கழிச்சு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான்னு. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேங்க, நம்மளை பத்தி இவன் என்ன பேசுவான், அவன் என்ன நினைப்பான்றதை பத்தி யோசிக்காதீங்க. பின்னாடி பேசுறவன் பேசிட்டே தான் இருப்பான். உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஹார்ட் ஒர்க்கை எடுத்து வச்சுட்டே இருங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு கடைசியாக ஹேமர் கர்ல்ஸ் 10 ரெப்ஸ் கவுண்ட்ல 10 செகண்ட் ரெஸ்ட்ல 10 செட்டு போட்டேன். போட்டு முடிச்சதும் பம்பு சும்மா தாறுமாறா இருந்துச்சு. இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சதும் டயட்டுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ சிக்கன் அண்ட் ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னே தெரியலங்க, வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக போட்டாலுமே 1.5 நிமிஷத்தை தாண்டிடுது. ஸோ உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்குள்ள வீடியோ போட பார்க்குறேன். ஸோ டின்னருக்கு 150 கிராம் ரைஸ், 200 கிராம் சிக்கன் அண்ட் 150 கிராம் கீரை எடுத்துக்கிட்டேன். முடிச்சுட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்து தூங்க போயிட்டேன். நாளைக்கு டே 3ல சந்திக்கலாம். அன்டில் தென் பை, குட் நைட்.